கிட்டத்தட்ட 8 மணி ஆரம்பித்த வகுப்பு 2 மணி ஆகிறது. அவர் அதற்கு விளக்கம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கடல் போல வருகிறது. எனக்கு அப்படி பாடம் கேட்டு பழக்கம் இல்லை. தவித்து போய்விட்டேன். சீமந்த நிலத்திலே நிலத்திலே உட்கார்ந்து பாடம் கேட்கிறோம். சேர்லாம் போட மாட்டார். உட்கார்ந்து அவர் சப்பானி கட்டினார் என்றால் அப்படியே இருந்து பேச சொல்லுவார். எனக்கு பசி வேற ஆரம்பித்து விட்டது. 2 மணி ஆகிவிட்டது. நான் எப்படி அவருக்கு சொல்வது? அவரோ சொல்லிக் கொண்டிருக்கிறார், நிறுத்த முடியாது. ஒரு மாதிரி இருந்த இடத்திலே நெளிந்து கிழிந்து எனக்கு பசிக்கிறது, என்னாலே இயலவில்லை என்பதை அவருக்கு உணர்த்தினேன். அவர் அதை விளங்கிக் கொண்டார். சிரித்து விட்டு கேட்டார், உமக்கு பசி வந்து விட்டது போல என்றார். நான் வாயாலே சொல்ல முடியாதை கேட்டு விட்டாரே என்று சந்தோஷம். மௌனமாக இருந்தேன். என்னை விடப் போகிறார் என்று நினைத்தேன். அவர் சொன்னார், எனக்கு எண்ணங்கள் வந்து விட்டது, இது நாளைக்கு வராது, பசித்தாலும் பரவாயில்லை, இருந்து கேட்டுவிட்டு போம் என்று 3 மணிக்கு அனுப்பினார். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், தமிழ் அவ்வளவு விரிந்தது. 10 பிறவி எடுத்தாலும் படிக்க முடியாது. அதே போல சைவத்துக்குள்ளே சமயத்துக்குள்ளே போனீர்கள் என்றால் அது இன்னொரு கடல். இந்த உலகத்திலே பெரிய பெரிய வல்லரசுகளிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம், பெரும் பெரும் செல்வந்த நாடுகள் எல்லாம் ஒரு அழியாத ஒரு நூலாவது தம் இனத்துக்கு கிடைக்காதா என்று தவம் செய்கிறார்கள். அதை உண்டாக்க முயற்சி பண்ணுகிறார்கள். எங்களுக்கு அப்படி அழியாத நூல்கள் கோடிக்கணக்கிலே இருக்கிறது. அதை போற்ற தெரியவில்லை. எவ்வளவு இழிந்தவர்கள் நாங்கள். இதை சொன்ன உடனே ஒரு கேள்வி வரும். அப்ப இவ்வளவு நூல் இருக்கிறதே, இந்த நூலை எப்படி படித்து முடிப்பது? தமிழ் என்றால் இவ்வளவு நூல்களை எப்படி படித்து முடிப்பது? அதற்குத்தான் நான் சொல்லுகிறது ஒன்று, தமிழ் முழுவதும் படிக்க வேண்டுமா? எத்தனை ஆயுள் எடுத்தாலும் போதாது. ஒரே ஒரு வழி செய்யலாம். தமிழ் முழுவதும் படிக்க வேண்டுமானால் திருக்குறளை படியுங்கள். தமிழ் முழுவதும் படித்ததற்கு சரி.